தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று எல்லாம் வல்ல அபிராமி தாயின் பாதங்களை தொட்டு இந்த நாளை ஏஎஸ்எம் என்ற இந்த காணொளியின் மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் அம்பிகையின் அருளால் பெருகி வரட்டும். 22/1/2026 இன்று வியாழக்கிழமை விஸ்வமாசு வருடத்திலே தை மாதத்திலே 8ஆம் நாள். இன்றைய நாளிலே விநாயகருடைய வழிபாடு, முழுமுதற் கடவுளின் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வம் உண்டென்றால் அது விநாயகப் பெருமான். விநாயகரின் சதுர்த்தி இன்னைக்கு முகுந்த சதுர்த்தின்னு சொல்லுவோம். உத்தராயண காலத்திலே, ஹேமந்த ருதுலே, முன்பனி காலத்திலே, மகர மாதத்திலே, சுக்லபக்ஷத்திலே வரக்கூடிய திருதியை இன்னைக்கு காலையில் 2:58 முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சதுர்த்தி. சதய நட்சத்திரம் இருக்கும். இன்னைக்கு மாலை 2:53 வரைக்கும் இருக்கும். பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும். இந்த நாளில் சித்த யோகம் கூடிய நாள். சதுர்த்தி விரதம் இருப்பது நல்லது. இந்த சதுர்த்தியில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, கடனை அடைக்கிறது ஒரு நல்ல நாள். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவான். அப்படி கடன் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த கடனில் ஒரு பகுதியான இந்த சதுர்த்தி நேரத்தில் கொடுத்தீங்கன்னா கடன் அடைஞ்சிடும். நல்ல நேரம் காலையில் 10:30லேருந்து 11:30, சாயங்காலம் வேலை 6:00லேருந்து 7:30. இன்றைக்கு ராகு காலம் 1:30-3, குளிகை நேரம் 9:10, யமகண்டம் 6:00-7:30. சூலம் தெற்கு, தைலம் பரிகாரம். மகர லக்னத்திலே சூரியன் 3 நாழிகை 59 வினாடிகள். சூரியனின் உதய நேரம் 6:35. இந்த சதய நட்சத்திரம் பூரட்டானி நட்சத்திரத்திலே சந்திரன் பிரயாணம் செய்வதனாலே ஆயில்யம் மகம் என்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். வரியன் என்கிற நாம யோகமும் வணிஜை என்கிற கரணமும் இன்றைக்கு யோக கரணங்களாக அமைகிறது. இந்த நாள் ஒரு மேல் நோக்கு நாள். இன்றைக்கி கூடுதல் தகவல் என்னென்னாக்க, நமக்கு அயோத்தியில் ராமர் கோயில், ராமராஜ்யம் ஆரம்பித்து இன்றைக்கி 2வது வருஷம் ஆரம்பிக்கிற நாள். அதனால் ராமரை வணங்கக்கூடிய நல்ல நாள். ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷம் நம்மளுடைய மனதை பல விதத்திலும் வெற்றியை நோக்கிய பயணமாக மாற்றி கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, சதய நட்சத்திரம் என்கிற உங்கள் ராசியினுடைய 11வது இடத்திலே இருந்த புறப்பாடு சந்திரனுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தின் தொடுகிறார். லாபங்கள் உண்டு. தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள், வணிகத்திலே நல்ல வளர்ச்சி, அரசியலிலே ஆதாயம், மற்றவர்களின் அதிகாரத்தினால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கேப்சரிங் பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே இருக்குது. சுகங்கள் உண்டு. தாயாரின் வழியில் நன்மைகள். இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆதாயமாக கிடைக்கக்கூடிய நாள் இன்று. 3-2 என்ற அதிர்ஷ்ட எண் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, செய்யும் தொழிலே தெய்வம் என்று நீங்கள் அழகாக சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையிலே இன்றைக்கு குருவின் பார்வையும் சந்திரனின் பார்வையும் சேர்கிறது. நன்மைகள் பல வருவதனால் சந்தோஷங்கள் மனதிலே நிறைந்திருக்கக்கூடிய நல்ல நாள். உழைப்பினால் வரக்கூடிய லாபங்களை பெறக்கூடிய நாள். எதையுமே ரீப்பிங் பெனிஃபிட் நல்லா இருக்கணும். ஏதோ பண்ண வேலை கிடைக்கிது, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிற மொனோட்டனஸாக இருக்காமல் லாபத்தின் எண்ணத்திலே பொருளை ஈட்டக்கூடிய வாழ்க்கையிலே. ஏன்னா ரிஷபராசினாலே பொருளை எண்ணக்கூடியதாக இருக்கும். அது பொருள் திருகோணம் அப்படின்னு இருக்கும். 2-6-10 அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுனாலே இன்றைக்கி லாபங்கள் வருவதற்கான எண்ணங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதில் கண்டுபிடிப்பீங்க. குரு அதுக்கான துணை புரிவார். இன்றைக்கி சதுர்த்தி, விரதம் இருங்க, பிள்ளையாரை வணங்குங்க, வெற்றி நிச்சயம். 8-3 என் அதிர்ஷ்டம் துணை நிற்கும்.
வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்திற்குள்ளர சந்திர பகவான் இன்னைக்கு ராகுவுடன் இருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளேருந்து குரு வக்கரகதியிலேருந்து பார்க்குறார். எதையுமே அன்னப்பட்சி எப்படி பாலை எடுத்துக்கிட்டு தண்ணியை விட்டுடுன்னு சொல்கிறாங்களோ அப்படி தெளிந்து விடுவீர்கள். எதையும் புரிஞ்சு ஃபில்டர் பண்ணி எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு கரெக்டாக கேட்கக்கூடிய மனநிலை இன்றைக்கு இருக்கும். அதற்கு உங்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தர்மம் கொடுக்கும். நீங்கள் அதனால் கொஞ்சம் இன்றைக்கி எக்ஸ்டென்டிவாக கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க, அதனால் சப்போர்ட் உண்டு. விநாயகப் பெருமானின் வழிபாடு கூடுதலான விஷயமாக உங்களுக்கு அமையும். இந்த சப்போர்ட்னால இன்றைக்கி லாபங்கள் நிறைய பெருகும். 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் அஷ்டமம் என்கிற இடத்துல இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். ஆயில நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைக்கி எதுவுமே பெரிய எக்ஸ்ப்ளோர் பெனிஃபிட்ஸ்லாம் வேண்டாம், கொஞ்சம் சாந்தமாக இருந்தால் போதும். எதுவுமே கூலாக அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் கூலாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அந்த கூலுக்கே உரிய சனி பகவான் இருக்கிறார். ஐஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டும் வச்சுருக்கிறார். 12ஆம் இடத்துல ஏற்கனவே குரு உட்கார்ந்துருக்கிறார், வக்கரகதியில் இருக்கிறார். செலவுகள் நிறைய இருக்கும். எந்த செலவுக்கும் ஒரு வரவு உண்டு இல்லைங்களா? அந்த வரவுக்கு எதிர்பார்த்து உட்கார்ந்துருவோம், கூலாக இருப்போம். காலம் ஒரு நாள் வாழும், கவலைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருப்பது நல்லது. 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சில பொருள்கள் தொலைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். 12க்குரியவன் இல்லையலா, அதனால் கொஞ்சம் பொருளை வச்சேன் எங்கே வச்சேன்னு தெரியல, தொலைஞ்சு போச்சு. பிரயாணத்தின் போது பொட்டியை மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுறது, பைசா கொடுத்துட்டு சில்லறை சரியாக வாங்காமல் வர்றது, காய்கறி வாங்கினா பையை அங்கேயே வச்சுட்டு வந்துடுறது, இப்படியெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இழப்புகள் வருவதற்கு வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. எக்ஸ்ட்ராவாக எனர்ஜியை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். சிதற விடாதீர்கள். கவன சிதறல்கள் பொருளை நஷ்டப்படுத்தும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, சதய நட்சத்திரத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்கிற குருவின் நட்சத்திரத்துக்குள்ளே நுழைகிறார் சந்திரன். ராகுவோடு சேர்ந்த அந்த எஃபெக்ட் இருக்கும் இன்றைக்கி. அதனால் திங்க் பிக் அப்படின்னு மனசில் நிறைய தோணும். எனர்ஜியை நிறைய செலவு பண்ணணும்னு எண்ணங்கள் வரும். ஏற்கனவே 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறதுனால தான தர்மங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அதன் மூலியமாக எனக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். சம்டைம் அது எக்ஸ்ப்ளோரும் ஆகும். அந்த எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுனால சில கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. சில ட்ரஸ்ட்டெலாம் ஃபார்ம் பண்ணுறேன் சார், உங்களை ட்ரஸ்டியாக போட்டுக்கிறேன் சார்னுவா. சிலவங்க உங்களுக்கு இந்த பதவியை கொடுத்துட்டேன் சார், இனிமேல் நீங்கள் தான் சார் பார்த்துக்கணும்னு சொல்லுவாள். அப்படியெல்லாம் நடக்கும். 5, 6 இது அதிர்ஷ்ட எண்ணாய் உதவி செய்யும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு பஞ்சமஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் ராகுவுடன் இருக்க போகிறார். செலவுகள் அப்படிங்கிறதே சந்திரனுடைய வழக்கங்கள். ராகுவுடன் சேருகிறார் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா செலவு இருக்கும். குரு ஏற்கனவே பார்க்குறார். குடும்பத்துக்கு வேண்டிய செலவுகள், தேவையான செலவு, தேவையற்ற செலவுகள்லாம் பிரிக்காமையே இன்றைக்கி செலவுன்னு ஒன்று உண்டு. அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, இவங்களுக்காக பண்ணினேன்னு ஒரு சப்பக்கட்டெல்லாம் வேறு நடக்கும். அதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால இதை கொஞ்சம் கோப்பப் பண்ணி தான் போகணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதனால் இன்றைக்கி சந்தோஷ செலவுகள் அப்படிங்கிற விஷயத்தில்
உங்கள் செலவுகள் உண்டு. 3 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய நாள். மண் மனை வாகன யோகங்கள் வரக்கூடிய நாள். இன்றைய நாளிலே புரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரனின் பிரயாணம் உங்களுடைய மனதிலே பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் தந்தையின் ஆசீர்வாதத்தினாலே வரக்கூடிய யோகங்களை உங்களுக்கு தரும். புத்திர சுகங்களை கொடுக்கும். நல்ல கற்ற வித்தையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இன்றைக்கி குரு வாரம். உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகும். அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 6 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, எந்த விதத்திலும் உங்களுடைய எனர்ஜி டெம்போ குறைய போகிறதே இல்லை. இன்னைக்கு நல்லா இருக்கும். பணம் நல்ல ஃபன் ஃப்ளோலாம் இருக்கும். குடும்பத்திலே சில கவலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை எனர்ஜியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழியிலே சில பொருட்கள் விஷயங்கள், அது விஷயமாக உடைய ரிலேஷன்ஸ்குள்ளெல்லாம் பேசும்போது கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக கீப்பப் பண்ணிக்கோங்க. வீண் விதண்டாவாதங்கள் வேண்டாம். விவாதங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. தொழிலெலாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கணும். மேம்போக்காக இருந்துட்டிங்கன்னா தொழிலில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். 6 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் நமது செல்வம் என்ற வரிகள் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கணும். 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திற்குள்ளே சந்திரன் இருக்க போகிறார். சதய நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம் உங்கள் ஃப்ரெண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரட்டாதி குருதா, குருவினால் பார்க்கப்படுகிறார். எல்லாம் சரி. வேலையில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா லாபம் வராது. 10ஆம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு. 12ஆம் இடங்கிற விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதனால் எவ்வளவு தூரம் நீங்கள் எர்லியராக இன்றைக்கி எழுந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் விநாயகப் பெருமானின் வழிபாடை செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நாளை துவங்குங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். 5 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளரே சந்திரனும் ராகுவும் குருவினால் பார்க்கப்படுகிறார். 12ஆம் இடத்துல ஏற்கனவே சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தொழிலிலே லாபம் வருமா? பண விரயமாக ஆகிட்டு இருக்குதுங்க. எப்படி சார் மெயின்டைன் பண்ண போகிறேன்னு தெரிலிங்க. ஒரே அலைச்சலுங்க. பயணங்கள் எங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருக்கிறோங்க. அலைச்சல் தான் இருக்குது, காசு வந்த மாதிரி தெரியலிங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போது லாபத்தை நோக்கி போகக்கூடிய விஷயங்களில் லாபம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இன்றைக்கி அதிகப்படுத்தும். மனசு கொஞ்சம் கிளேசமாக இருக்கும். அந்த கிளேசத்தை மாற்றுவதற்கு தான் இன்றைக்கி சதுர்த்தி. அதனாலே விநாயகரின் வழிபாடு, விரதம் இருப்பது, வரம் தரும் விநாயகர், அவருடைய விரதத்தினால் உங்கள் வாழ்க்கையிலே சிறப்புகள் உண்டாகும். 7 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவின் பார்வை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அங்கே ராகுவும் சந்திரனும் சேர அமர, லாபஸ்தானத்திலே சூரியன் இருக்க, தொழில் ஸ்தானத்திலே செவ்வாயும் புதனும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுடைய எனர்ஜிக்கு சவால். பொருள் வரவு நிச்சயம் கொடுக்கக்கூடிய கேது இருக்கிறார் சிம்மராசியிலே. அதனால் ஞானத்தை செலவு பண்ணி அழகாக நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள்
வெற்றியின் இலக்கை ஈஸியாக அடைய சொல்லும். தொழிலிலே நிம்மதியாக செய்யணுங்கிற எண்ணங்கள்லாம் கொண்டு வரும். அதனால் கொஞ்சம் அழகாக யோசித்து அதை பிளான் பண்ணால் கரெக்டாக பண்ணலாம். அதை பிளான் பண்ணுங்கள். சக்ஸஸ் உங்கள் பக்கம் இன்றைக்கி இருக்குது. 4, 3 அப்படிங்கிறது அதிர்ஷ்ட எண். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.